3 மாதங்களுக்கும் குறைவான குழந்தையை தத்தெடுக்கும் அரசு பெண் ஊழியருக்கு மட்டுமே மகப்பேறு விடுப்பு பலன்களை பெற முடியும் என்ற நடைமுறை தற்போது உள்ளது. 3 மாதங்களுக்கு மேலான குழந்தைகளை தத்தெடுக்கும் பெண்களுக்கும் மகப்பேறு விடுமுறை வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அமர்வு 2020ஆம் ஆண்டு சட்டப்பிரிவு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என தெரிவித்தது. 3 மாதங்களுக்கு கீழ் உள்ள குழந்தைகளை தத்தெடுத்தால் மட்டுமே 12 வாரம் விடுமுறை என்பது ஏற்புடையது அல்ல என அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் குழந்தைகளின் வயதை பாராமல் விடுப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் இதுகுறித்து ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றவும் நீதிபதிகள் ஆணை பிறப்பித்தனர். 3 மாதங்களுக்கும் குறைவான குழந்தையை தத்தெடுக்கும் அரசு பெண் ஊழியருக்கு மட்டுமே மகப்பேறு விடுப்பு பலன்களை பெற முடியும் என்ற நடைமுறை தற்போது உள்ளது. 3 மாதங்களுக்கு மேலான குழந்தைகளை தத்தெடுக்கும் பெண்களுக்கும் மகப்பேறு விடுமுறை வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அமர்வு 2020ஆம் ஆண்டு சட்டப்பிரிவு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என தெரிவித்தது. 3 மாதங்களுக்கு கீழ் உள்ள குழந்தைகளை தத்தெடுத்தால் மட்டுமே 12 வாரம் விடுமுறை என்பது ஏற்புடையது அல்ல என அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் குழந்தைகளின் வயதை பாராமல் விடுப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் இதுகுறித்து ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றவும் நீதிபதிகள் ஆணை பிறப்பித்தனர்.